போதை மாத்திரை விற்பனை செய்து கணவர் சிறையில் உள்ள நிலையில் கணவன் சென்ற வழியை பின்பற்றி தானும் போதை மாத்திரைகளை விற்பனை செய்த மனைவியும் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை எம்ஜிஆர் நகர் அண்ணா மெயின் தெரு பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்கிற ஆர்ட்ஸ் சரவணன் இப்பகுதியில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்து வந்ததாக ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவரது மனைவி சரிதா போதிய வருமானம் இல்லாததால் தன் கணவர் வழியிலேயே போதை மாத்திரை விற்பனை செய்ய திட்டமிட்டார். கணவரின் நண்பர்களை வைத்து பெங்களூரு வரை சென்று வலி நிவாரணி மாத்திரைகளை வாங்கி வந்து விற்பனை செய்து வந்துள்ளார். வலி நிவாரணி மாத்திரைகளை போதைப் பொருளாக பயன்படுத்தும் வண்ணம் கே நகர் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் பள்ளி சிறுவர்களுக்கு விற்பனை செய்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்த நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி சரிதாவை கைது செய்தனர். அவரிடம் இருந்து 200 வலி நிவாரணி மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. போதை மாத்திரை விற்பனைக்கு உடந்தையாக இருந்த பூபதி, கார்த்திக், ராஜேஷ், ஈஸ்வர் ஆகிய 4 பேரும் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரிக்கு பார்சலில் பவுடர் வடிவில் போதைப் பொருள் வருவதாக கிடைத்த தகவலின் பேரில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் பார்சல் அலுவலகங்களில் 3 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை மேற்கொண்டனர். புதுச்சேரியில் வள்ளலார் தெரு, திருவள்ளுவர் சாலை ஆகிய இடங்களில் உள்ள தனியார் பார்சல் நிறுவனங்களுக்கு மோப்பநாய் பைரவா உதவியுடன் வந்த போலீசார் இந்த சோதனையை மேற்கொண்டனர். அப்போது சந்தேகப்படும்படியாக ஏதேனும் பார்சல்கள் வந்தால் உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று பார்சல் நிறுவன ஊழியர்களுக்கு போலீசார் அறிவுறுத்தினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.